Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இந்த எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்க்கு தேவையான அளவு எம்போஸ்டு த்ரெட்டை எடுத்து நான் கட் பண்ணி கம் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எம்போஸ்டு மேட் ஃபில்லிங்க்கு டபுள் டிஜிட்டில் தான் நம்ம த்ரெட் கட் பண்ணி எடுக்கணும். 4, 6, 8, 10 இந்த மாதிரி தான் ஈவன் நம்பர்ஸில் தான் எடுக்கணுமே தவிர ஆட் நம்பர்ஸில் எடுக்கக்கூடாது. நான் 8 நம்பர்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் கம் போட்டு எடுத்துருக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகலை. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங்க்கு எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர் பேஸ் பண்ணி இந்த சென்டரில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், நான் இதுக்கு டார்க் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக நாட் போட்டு லூப் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி அயன் நீடில் த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சென்டர்லேருந்து 2 த்ரெட்டு ஜாயின் பண்ணி நான் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். அடுத்தது மறுபடியும் அடுத்து 2 எம்போஸ்டு த்ரெட்டை ஜாயின் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச். பாருங்கள், அடுத்து மறுபடியும் அடுத்த 2 எம்போஸ்டு த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி செயின் ஸ்டிச். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்போஸ்டு த்ரெட் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லைட்டாக தான் கம் போட்டேன். நான் நீடில் உள்ளே இறங்காதுங்கிறதுக்காக நான் லைட்டாக கம் போட்டு பேஸ்ட் பண்ணேன். அதனால அது சரியாக சரியாக ஒட்டலை. நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடி இது தேர்ட் லைன் நான் ஸ்டிச் பண்ணுறேன் 3வது வாட்டியாக. பாருங்கள், இந்த மாதிரி தேர்ட் டைம் நான் அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் டேர்ன் பண்ணுறதுக்காக நான் ஒரு குட்டி லாக் போட்டு நான் அதை டேர்ன் பண்ணி எடுக்கிறேன். இது 4வது லைன் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், அந்த குட்டி லாக் போடாமல் அந்த த்ரெட் எந்த மாதிரி கிளம்பி நிற்குதுன்னு, அதனால தான் நான் ஒரு குட்டி லாக் போட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது 4வது லைன் நான் 5 டைம் ஸ்டிச் பண்ண போகிறேன். மேட் எஃபெக்ட் நமக்கு கிளியரான மேட் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 to 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த மேட் எஃபெக்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கு மேலேயோ 3க்கு கம்மியாகவோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த மேட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்களும் கவனமாக எத்தனை வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இதை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் அதே கவுண்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இப்போ 5 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டும் முடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பிரைட் ஸ்டிச்சிலலாம் பார்த்தோம்ல, அந்த த்ரெட்டை கொஞ்சம் லாங்காக எடுத்து பின் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் செகண்ட் கலர் ஆட் பண்ண போகிறேன், லைட் க்ரீன் கலர். இப்போ லைட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக. இதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நம்ம இப்போ 2 த்ரெட்டை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இது இந்த 2 எம்போஸ்டு த்ரெட்டுக்கு சென்டரில் த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த 2 எம்போஸ்டு த்ரெட் இருக்குதுல்ல அதோட சென்டர், அதுக்கப்புறம் அடுத்த எம்போஸ்டு த்ரெட்டோட சென்டர், அடுத்த எம்போஸ்டு 2 த்ரெட்டோட சென்டர்.
இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி 5 டைம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 டைம்ஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு 5 டைம்ஸ் 5 லைன்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அந்த 2 எம்போஸ்டு த்ரெட்டுக்கும் சென்டராக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி அந்த டார்க் க்ரீன் எப்படி 5 லைன்ஸ் நம்ம பண்ணமோ அதே மாதிரி இந்த லைட் க்ரீனும் 5 டைம்ஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் எம்போஸ்டு த்ரெட்டை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து 3வது லைன் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி நெருக்கமாக அந்த 2 எம்போஸ்டு த்ரெட்டுக்கும் சென்டர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பிகினஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பிகினஸாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா கம் போட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இந்த லைட் க்ரீன் கலரை இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் டார்க் க்ரீன் கலர். நீங்கள் வேறு கலர் யூஸ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கலர் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் க்ரீன் கலர் மறுபடியும் நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இருந்து இன்னும் கேப் இல்லாமல் கொஞ்சம் பக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம விட்ட 2 எம்போஸ்டு த்ரெட்டையும் சென்டர், இந்த 2 எம்போஸ்டு த்ரெட்டுக்கு சென்டர், அடுத்து நெக்ஸ்ட்டு 2 எம்போஸ்டு இது சென்டர், இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம்ல அதோட சென்டர் அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த டார்க் க்ரீன் கலரும் 5 டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். எம்போஸ்டு த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நம்ம வந்து நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த பக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாட் போட்டு காமிச்சேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக லாங்காக இழுத்து இங்கே பின் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு நீடில் வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை லாங்காக இழுத்து 2-3 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு நீடில் வச்சு பின் பண்ணிக்கோங்க இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் கலர் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். டார்க் க்ரீன் கலர் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 எம்போஸ்டு த்ரெட்டுக்கும் சென்டர், அதாவது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம லைட் க்ரீனில் போட்டிருக்கோம்ல செயின் ஸ்டிச், அந்த செயினுக்கு சென்டர் பேஸ் பண்ணி இருக்கிறோம். சென்டர் பேஸ் பண்ணி ஸ்டிச் கொடுக்குறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம வந்து இங்கே ரைட் சைடும் 5 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணாலும் அதே மாதிரி 5 டைம்ஸ் ஈவனாக. அப்போ தான் வந்து அந்த மேட் ஃபினிஷிங் நம்ம பார்க்கும்போது நீட்டாக இருக்கும்.
5 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் ஜரி த்ரெட் கொடுக்கலாம், சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். வந்து சுகர் பீட் கொடுக்கலாம், ஸ்டோன் செயின் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டார்க் க்ரீனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பியும் நான் லைட் க்ரீன் 5 டைம்ஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை சுற்றி சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். இது வந்து பீகாக்கோட ஃபெதரு, ஃப்ளவர்ஸு இதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.